என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, யோபுவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் நம்பிக்கை இப்போது எங்கே? நான் நம்பி இருந்ததை காண்பவன் யார்? என் நம்பிக்கை இப்போது எங்கே? வேர் இஸ் மை ஹோப் நவ்? இன்னைக்கு நிறைய பேர் நம்பிக்கை இழந்துட்டாங்க. நம்பிக்கை இழந்தவங்க, ஒரு காலத்தில் நான் நம்பி தான் இருந்தேன், இப்போது அது எங்கே? பிரியமானவர்களே, நாமே நமக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, இப்போது என் நம்பிக்கை எங்கே? உங்கள் நம்பிக்கை எங்கே? உங்கள் நம்பிக்கை எங்கே? நம்மளை இந்த கேள்வி நாமளே கேட்டுக்கிட்டா என்ன பதில்? எங்கே உங்கள் நம்பிக்கை? ஏன் உங்கள் நம்பிக்கையை இழந்தீர்கள்? பிரியமானவர்களே, யோபு வாழ்க்கையில் நிறையா ஏற்றத்தாழ்வுகள், போராட்டங்கள், இழப்புகள், தேவையில்லாத பேச்சுக்கள், எவ்வளவு அவனுக்கு விரோதமான வார்த்தைகள் கொட்டுறாங்க. ஆனால் யோபு இப்போ சொல்கிறாரு, எங்கே என் நம்பிக்கை? அப்படின்னா அவர் இப்போ நம்பிக்கையை இழந்த ஒரு வார்த்தை தான். அவருக்கு அந்த ஹோப்பே இல்லை, ஹோப்லெஸ் சிச்சுவேஷனுக்குள்ளே அவர் வந்துட்டார். நான் இனி என் நம்பிக்கை எங்கே அப்படின்ற நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டு விட்டார். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய நம்பிக்கைகளை நாம் இழந்த நிலையில் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஒரு 3 முக்கியமான வார்த்தைகள். ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகளின் நிமித்தம் உங்கள் நம்பிக்கையை இழந்திருக்கலாம். இழப்புகளின் நிமித்தம், நான் எவ்வளோ நம்பி இருந்தேன், முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாம் முடிஞ்சு போனதுனால என் நம்பிக்கை இப்போ எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, 3 முக்கியமான வார்த்தைகளை நான் காண்பிக்க விரும்புகிறேன் வேதத்திலிருந்து. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம். தாவீது சவுலுக்கு பயந்து ஓடி வரும் பொழுது அவன் ஆசாரியனாகிய அகிமெலேக்கை பார்த்து கேட்கிறார். என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வசனம். தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றான். அதற்கு ஆசாரியன், நீ ஏழை பள்ளத்தாக்கிலே கொண்ட பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது. அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போம். அதுவே அல்லாமல் வேறு ஒன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகர் இல்லை, அதை எனக்கு தாரும் என்றான். பயங்கரமான ஈட்டியோடையும் பட்டயத்தோடையும் கேடயத்தோடையும் பரிசையோடையும் வந்த கோலியாத்தை பார்த்து, தேவன் பட்டயத்தாலும் ஈட்டியாலும் ரட்சிக்கிறவர் அல்ல அப்படின்றத சவால் விட்டு சொன்ன தாவீது தான் இப்ப சொல்றாரு, கோலியாத் பட்டயம் இருக்குதா, அதற்கு நிகர் ஒண்ணு இல்லை, எனக்கு அது போதும் அப்படின்னு. எங்கே என் நம்பிக்கை? தாவீது இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வார்? ஆண்டவரே நம்பி வெறும் ஒரு மேய்ப்பனாக கவன்ல 5 கூழாங்கல்ல எடுத்து நான் ஒரு மேய்ப்பனாக போய் கோலியாத்தை வீழ்த்திட்டு வந்தேன், ஒரே ஒரு கூழாங்கல்ல. இவ்வளவு தைரியசாலியா இருந்த நான் இன்னைக்கு என் நிலைமையை பார்த்தா பட்டயத்தை எடுத்துட்டு இந்த பட்டயத்துக்கு நிகர் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பட்டயத்தோட அவன் புறப்படுகிறான். பிரியமானவர்களே, அங்கே ஏபோத்தும் இருந்தது. ஏபோத்தை எடுக்கல, பட்டயத்தை எடுத்துக்கொண்டான். அவன் ஏபோத்திற்கு பதிலாய் பட்டயத்தை எடுத்தான். 30ஆம் அதிகாரத்தில் தாவீது பட்டயத்தை போட்டுட்டு இப்போ ஏபோத்தை எடுக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் ஏபோத்தை நம்பாமல், அதாவது தேவனை விசாரிக்கிறதற்காக உடுத்த வேண்டிய அந்த உடையை சாராமல் நான் பட்டயத்தினால சாதிச்சிடலான்னு நினச்சிட்டு நான் எங்கேயோ என்னுடைய நம்பிக்கையை வச்சுட்டேனே. எங்கே உங்கள் நம்பிக்கை? ஏபோத்தின் மீதா, பட்டயத்தின் மீதா? பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த ஏபோத்தை தரிக்க தவறி, தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து விசாரிக்க தவறி, நீங்கள் அவசரமாய் ஒரு பட்டயத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இதற்கு நிகரில்லை அப்படின்னு நீங்கள் எழுந்திருந்தா, இயேசுவின் நாமத்தில் அன்போடு சொல்லுகிறேன், நீங்கள் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் அந்த பட்டயத்தை கீழே போட்டுட்டு திரும்ப உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வையுங்கள். முதலாவது, உங்கள் பட்டயத்தை நம்பாதிருங்க. அது உங்கள் படிப்பாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், சம்பாத்தியமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம். நம்பாதீங்க. இது இருக்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உங்கள் சரீர பலனை கூட நம்பாதீங்க. ஏன்னா கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. எங்கே உங்கள் நம்பிக்கை? இரண்டாவதாக, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். சுய புத்தியை நம்பாதீங்கள். நான் பார்த்துக்குவேன், எனக்கு தெரியும், எனக்கு திறமை இருக்கு, தன்னையே நம்புகிற. முதலாவது சொன்னேன், நாம் எதை கை கொண்டிருக்கிறோமோ அதை, பட்டயத்தை நம்பின ஒரு கூட்டம். இரண்டாவது, தன்னை நம்புகிற கூட்டம்.
ஒரு நாளும் நாம் நம்பக்கூடாது. எனக்கு எவ்வளோ திறமை இருக்குது தெரியுமா, எனக்கு எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது தெரியுமா, ஏமாற்றிவிடும். எங்கே என் நம்பிக்கை? நீங்கள் கேட்டுக்கோங்க. நான் நல்லா தானே இருந்தேன், கர்த்தரையே நம்பினேனே, இன்றைக்கி எப்படி என்னுடைய நம்பிக்கையை ஏன் மேலே வச்சேன்? நான் பார்த்துக்குவேன், எனக்கு தெரியும். சிலவங்க சொல்லுவாங்க இது வில் பவரில், அல்லது நம்மளை நம்ம நம்பணும். கர்த்தருடைய பிள்ளைகளை உன் சுய புத்தியின் மேலே சாயாதீங்க, கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கை வைங்க. அல்லது ஏகாரத்தை பார்க்கலாம். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரை நம்புகிறோம்? எங்கே என் நம்பிக்கை? மூன்றாவதாக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல பட்டயத்தின் மேல் வைத்த நம்பிக்கை, இரண்டாவது என் சுய புத்தியின் மேல் வைத்த நம்பிக்கை, மூன்றாவது இங்கே வாசிக்கிறோம் மனுஷனை நம்பி. அவர் இருக்கார் பிரதர், அவர் தந்துடுவார், அவர் செஞ்சிருவார், எனக்கு அவங்க கண்டிப்பாக செஞ்சிருவாங்க, அங்கே தான் கர்த்தர் கை வைப்பார். சில நேரம் மனுஷங்களை நம்ம நம்பிடுவோம். ஒரு நாளும் மனுஷனை நம்ப வேண்டாம். மனிதர்கள், நாசியில் சுவாசம் உள்ளவர்கள், யாரையும் நம்பாதீங்க. ஒருவேளை கர்த்தர் யாரை கொண்டோ ஏதோ ஒன்று செய்கிறாரா, செய்யட்டும். ஆனால் நான் ஒரு நாளும் மனிதன் மேல் அந்த நம்பிக்கையை வைக்க மாட்டேன். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரர் கர்த்தர் ஒருவர் தான். எரேமியா 17:7 பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த நாளினுடைய மனப்பாட வசனமாக எரேமியா 17:5 குறித்து கொள்ளுங்கள். எரேமியா 17:5 ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருக்கிற அந்த நல்ல அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. எங்கே என் நம்பிக்கை? ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, உண்மைதான் நாங்கள் ஒரு காலத்தில் நம்பி இருந்தோம். ஆனால் சூழ்நிலை மாற மாற எங்கள் நம்பிக்கையை மாற்றிக்கொண்டு எங்கேயோ எங்கள் நம்பிக்கை திசை மாறிவிட்டதோ. ஆண்டவரே, மனிதர்கள் மேலும் பொருட்கள் மீதும் எங்கள் மீதும் எங்கள் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை நாங்கள் நம்பாமல் தவற விட்டு விட்டோம். ஆண்டவரே, இந்த நம்பிக்கையை சில நேரம் நாங்கள் கர்த்தர் மேலே வைக்க தவறி விட்டோம். எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தொடர்ந்து உண்மையே நம்பிக்கொண்டிருக்க கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். விங்ஸ் ஆஃப் விக்டரியினுடைய சமூக பணிகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. இந்த ஜெப குழுவில் இணையணும்னா கீழே காண்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரோடு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம். அதில் ஜெப குறிப்புகளை கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் விங்ஸ் ஆஃப் விக்டரிக்காக நம்ம சமூக பணிகளுக்காக ஜெபியுங்கள். தேசத்தில் தேவன் நம்மை நம்பி கொடுத்துருக்கிற பெரிய பொறுப்பு. நம்ம டயாலிசிஸ் சென்டர் இலவசமாய் நடத்துகிறோம், ஒரு பைசா வாங்காமல். அதே போல் நாம் சிறுவர்களுக்கான தெரப்பி சென்டர் வச்சுருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய ஐஏஎஸ் அகாடமி அருமையாய் போய் கொண்டிருக்கிறது. வாழ்வாதார மையம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் முதியோர் இல்லம் துவங்க போகிறோம் சீக்கிரத்தில். முதியோர் இல்லம் கட்டுமான பணிகளுக்காக அதன் தேவைகள் சந்திக்கப்படணும்னு ஜெபித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த மாதம் நம்ம முதல் வாரத்துக்குள்ளாக கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே நமக்கு தேவைப்படுகிறது. வாடகை கொடுக்கணும், நம்ம சேல்ரி உண்டு, மற்ற காரியங்கள் தேவைகள் உண்டு. எல்லாவற்றுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடியவர்களை நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் அதில் இணையலைன்னு சொன்னால், இணைந்து தேவனை மகிமைப்படுத்த உங்கள் மூலமாக ஒரு வாழ்வாதார மையமோ அல்லது மற்ற தெரப்பி சென்டருக்கு வருகிற ஒரு குழந்தைக்கோ அல்லது ஒரு டயாலிசிஸ் சென்டருக்கோ நீங்கள் உங்கள் மூலமாய் இதை தாங்க முன்வரலாம். பெரிய பணிகளை செய்கிறோம். ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். இந்த பிள்ளைகளை டே அண்ட் நைட்டாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு நாங்கள் உதவி செஞ்சு அவங்கள படிக்க வைக்கிறதுல தீவிர முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் மேலே வரணும். இந்த பெரிய தரிசனத்தில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். பெரிய தேவனுக்கு பெரிய தரிசனத்தோடு பெரிய வேலை செய்கிறோம். பெரிய கிரயம் செலுத்தாமல் இது சாத்தியமில்லை. எனவே எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். கீழே காண்கிற ஃபோன் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையை கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். God bless you.